வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட பிஹேவியரை எப்படி சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் அதே தலைப்பிலே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், உண்ணுகின்ற உணவு நம்மளோட பழக்க நடத்தைகளை உறுதி செய்யும், பழக்க நடத்தைகளை சிறப்பாக்கும் அப்படின்னு. நம்மளோட கட் ஹெல்த், அதாவது வயத்தில் இருக்கிற வயறு எப்படி செரிமானம் ஆகுது, இன்டெஸ்டைனில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பாக அமைய வேண்டும். அதற்கு நம்மளோட என்ன பண்ணோம், சிறப்பான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், அறுசுவையும் சீராக இருக்கணும் அப்படிலாம் பார்த்தோம். ஆனால் இந்த அறுசுவையை சீராக்கினா மட்டும் போருமா, பாக்கியெல்லாம் செய்ய வேண்டாமா? இஸ் தேர் எனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் டு பி லுக் இன்டு அப்படின்னு சொன்னால் எஸ், நம்ம என்ன பண்ணோம், வேறு சில பெர்ஸ்பெக்டிவ்லையும் சில செய்திகளை நம்ம அணுகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதாவது சோஷியல் கான்டெக்ஸ்டில் நிறைய ஆஸ்பெக்டில் சில ஆஸ்பெக்டில் நம்மளோட தனிப்பட்ட மனுஷனோட ஹெல்த் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு மனுஷனோட லிசனிங் எபிலிட்டி எங்கே இருந்தாலும் ஒரு 4-5 பேருக்கு நடுவில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எதிர இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அபிப்பிராயம் இருக்குது, ஹவு தே ஆர் கன்வர்சிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட தாட் ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குது, எதுக்கு மேலே அவங்களால பேச முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமான அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. பிலோ ஆவரேஜ் இருக்கிறவங்க எந்த பேச்சு சொன்னாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பேசுவாங்க, தப்பாக சொல்லிவிட்டு லிசனிங் எபிலிட்டியே இருக்காது, சொல்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லணும்னு நினைப்பாங்க. அதில் அவங்கள மாதிரி பேசுகிறதுக்கு அது வேறு ஒரு எபிசோடில் விவில் அதை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ஆவரேஜ் லெவலுக்கு மேலே ஒருத்தருக்கு நல்லா பேச முடியும், நிறைய செய்திகளுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது, நிறைய செய்திகளை பற்றி அவங்களுக்கு அக்காமடேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுபோல் ஒரு நிலைமை இருக்கிறவங்க அவங்களோட வயதில் பெரியவங்களோட பேசினாலும் சரி, அவங்கள ஒத்த வயசில் இருக்கிறவங்கள பேசினாலும் சரி, இல்லை அவங்களுக்கும் கீழே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போது தே ஷுட் டெவலப் தி ஹேபிட் ஆஃப் லிசனிங் ஃபஸ்ட். அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஒரு கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் அவங்க எந்த கோணத்துலலாம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்கில்ஸை எப்படி அவங்க தெரியப்படுத்த முடியுறது, அவங்களோட ஆற்றல் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன் டு தட் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சில ஐடியாஸ் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்க சொல்கிறது சரிதான், அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க, இல்லை சரி குறைபாடு இருக்குது அந்த குறைபாடை திருத்திக்கோங்க, இட் வில் பிகம் ஆல்ரைட் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம கைட் பண்ண முடியும். ஆனால் இது போல் ஒரு எபிலிட்டியை வளர்த்துக்கணும்னு சொன்னால் என்ன இருக்கணும், யூ ஷுட் டெவலப் தி ஹேபிட் ஆஃப் லிசனிங் ஃபஸ்ட். லிசனிங்கிற ஆட்டிடியூட், காது கொடுத்து செவி மடுத்து செய்தியை வாங்கின பிறகு தான் அதுக்கப்புறம் ஹவு டஸ் இட் ரிக்வயர்ஸ் எனி ரிப்ளை ஆர் டஸ் ரிக்வயர்ஸ் எனி ரிட்ராட் டு தட் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், முடிவெடுக்க முடியும். ஆனால் காதில் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம செயல்பட துவங்குறோம், அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வளர்த்துக்கிட்டா நிறைய விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிற சாமர்த்தியத்தையே நம்ம எழுந்துடுவோம். அப்படி இல்லை, எல்லா செய்திகளும் நல்லபடியாக தான் புரிஞ்சுக்கணும், அது தேவையான ரியாக்ட் பண்ணணும், இல்லாட்டா ப்ரோ ஆக்ட் பண்ணணும், இல்லாட்டா ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் நியூட்ரலாக இருந்துட்டு முடிச்சுக்கணும். அப்போ அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனில் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட என்ன பண்ணணும், நம்மளோட இமேஜ் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு டேக் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பேட்ஜ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் எப்படி இருக்கிறோம், அந்த கான்டெக்ஸ்டில் ஹவு டு வி இன்டராக்ட் அப்படின்னா அந்த இன்டராக்ஷனோட லெவல் இருக்கே தட் ஷோஸ் அவர் மெச்சூரிட்டி. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சிலவங்க எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் வேர்டு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க, எல்லாரையும் தன்னை ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க, தான் ஒரு சென்டர் ஆஃப் லெவல், அதுலேருந்து அந்த ரேடியேஷனில் தான் எல்லோரும் இருக்கணும், அந்த ஆர்க்குள்ளே தான் அத்தவங்களை வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு நாளும் சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு ஆர்க், ஒரு விதமான ஆர்க்குள்ள ஒரு ரேடியஸ், ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அப்புறம் ஒரு டயமீட்டர் அப்படிலாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி லெவலில் மட்டும் எல்லாராலையும் பேச முடியாது. இதில் இன்னொரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லணும்னா ஒருத்தராலேயும் அதுபோலே எப்பவும் பேச முடியாது. இட் வேரிஸ், ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்றா போல் சில நேரத்தில் சிலதெல்லாம் சரியாக பேசணும், சில சமயத்தில் சிலதெல்லாம் சரியாக பேச முடியாத கூட போகும். நிறைய விஷயங்கள் சரியாக தெரியும், ஆனால் நம்ம அதை சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் கூட ஒரு சில
சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். முதல்ல தட் கம்ஸ் அண்டர் ஆர்கனைசிங் த பிஹேவியர் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இதில் நம்ம நிறைய செய்திகளை பகிர்ந்துக்க முடியும். ஆர்கனைசிங் பிஹேவியர், ஆர்கனைசேஷனில் இருந்தால் தான் ஆர்கனைசிங் பிஹேவியர் இருக்கணும்னு இல்லை. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆன் ஹிஸ் ஓன். ஸோ அவரோட டே டு டே ரொட்டீனில் நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கணும், சேகரிச்சுக்கணும், செலவு பண்ணணும். அப்படி எல்லாம் இருக்கும்பொழுது ஸோ அந்த ஆர்கனைசிங் எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இதில் என்ன ஆகும், சோஷியல் கான்டெக்ஸ்டில் ஒரு எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள், அது என்ன பண்ணுறது, நம்மளோட இன்டர்னல் ஆர்கனைசிங் எபிலிட்டியோ அதோடு சேர்ந்து ரெண்டும் ஒன்றா போகும். இட் இஸ் ஈக்குவலன் டு தட். நம்ம உள்ளுணர்வுகளை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியுறதோ அதற்கு ஏற்ப நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், வெளியில் ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளால் அதுக்கு தகுந்த மாதிரி பழக முடியும். அது இன்னும் கேட்டால் அது ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். சிலவங்களுக்கு எப்போவுமே தன்னை தான் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு பேசுவாங்கன்னா அவங்களோட உள் மனமும் அதுதான் சரின்னு சொல்லும். இதில் இன்னொன்று, சிலவங்களுக்கு நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய ஏதான ஒரு கான்டெக்ஸ்டில் எதை பற்றியான பழைய செய்தியோ புது செய்தியோ இல்லை வரப்போகிற செய்தியோ இல்லை அவங்களோட கற்பனையில் இருக்கிற செய்தியோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க நிறைய தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய செய்திகள் வந்திருக்கு, அதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. யாருக்கு சொல்கிறது? தே டோன்ட் ஹாவ் பீப்புள் டு இன்டராக்ட். ஏன்னா தொண்ணு பேசிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வரேன் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 மினிட்ஸ் ஆச்சுன்னா 15 ஹவர்ஸ் ஆனால் கூட அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. நம்ம அவங்கள தேடிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர் இருக்க, நம்மளே தேடி போய் ஒரு வீட்டில் உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு வரோம்னு சொன்னால் தட் இஸ் நாட் த ரைட் வே. தட் இஸ் நாட் தி ரைட் வே. நோபடி வில் ரிலீஸ் இட். அடுத்த தடவை வரும்போது நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஆகிடும். அதனால் டு அவாய்ட் இட் நம்ம யாரோடையும் பேச வேண்டாம். இஃப் இட் நீட் பி நம்மளே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து ஒரு டாபிக் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசிட்டு அவன் தென் வி ரிலீவ் அவர் செல்ஃப், வி கேன் டூ சம் அதர் திங். இது ஒரு ஹேபிட்டில் வர டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணிட்டா இது ஒரு ஹேபிட்டாகவே இருக்காது. அதனால் சோஷியல் கான்டெக்ஸ்டில் திறம்பட பேசணும், திறம்பட செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட இன்னராக மனசுக்குள்ளே இன்டர்னல் லெவலில் அவங்க எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்காங்களோ அதற்கு அது என்ன பண்ணும், ஈக்குவலாக இருக்கும். அதற்கு அது கராலரியாக இருக்கும். அப்படி இல்லை அதற்கு அது துணை போகும் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.